நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையான்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடக்கிற ஒரு டெண்டர். ஸோ அவங்களுக்கு அங்கே ஆன்லைனில் ஆக்சஸ் அவங்க பண்ணுற டெண்டர். இது கிருஷி ஆனந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. திமுகவும் அதிமுகவும் அந்த அடிமட்ட வரைக்கும் ஊறி இருக்கிறாங்க. இந்த உள்ளாட்சித்துறையில் இப்போ ஆல்ரெடி இருக்காங்க. இதனால தான் நம்ம இந்த உள்ளாட்சித்துறையை கலைக்கணும்னு சொன்னோம். ஸோ அங்கே என்ன பண்ணாலும் அது நேராக இங்கே வந்து தான் தலைமையை பாதிக்கும். இது ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கான டெண்டர் தான். பட் இன்னைக்கு ஊடகங்களை அது பெருசு பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதை நீங்கள் இல்லைன்னு காட்டுறதுக்கான அடுத்த கண்டிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் அக்னி பரீட்சையை ஆரம்பம்னு சொல்லி அதில் இதெல்லாம் ஒன்று. என் ஆஃபீஸில் வந்து முதல்வர் விஜய் அவர்களோட ஃபோட்டோலாம் வைக்காதீங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவங்களோட ஃபோட்டோ மட்டும் வேணும். அவங்கள பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார். மரபுன்னு பேசுறது யார் அதிகம்? திராவிட கட்சிகள் ரெண்டும் பேசுவாங்க. அந்த திராவிட கட்சியினுடைய மேயர் இது சொல்றது சரியா? உங்களுடைய கொள்கைக்கு போடல, உங்கள் கோட்பாடுக்கு போடல, உங்களுடைய ஃப்ரீக்கு போடல, எதுவுமே இல்லை. புதுசாக ஒன்று வேணும்னு தான் போடுறான். நீங்கள் மறுபடியும் பழைய குருடி கதை தடின்னு திமுக காரன் அதிமுக காரன் என்ன பண்ணணும் அதையே நீங்கள் பண்ணீங்கன்னா அது மாற்றம்னு வந்ததே பிரோஜனம் இல்லாமல் போயிடும்ன்றது தான் என்னுடைய ஏமாற்றமாக போகும். இதுதான் என்னுடைய கருத்து. பிஎம்ஸ்ரீன்ற ஸ்கீம் வந்து நான் ஏற்றுக்கணுன்றது என்னுடைய உடன்பாடு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கொள்கையை பார்த்து ஓட்டு போடல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. இது நாங்கள் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை என்னன்னு ஆராயமே நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு இந்த 10 நாளில் திமுகக்கும் டிவிக்கும் மாற்று வித்தியாசம் தெரியல. இவனுக்கு ஒன்று கூட தெரியல. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த் அவருடைய துறையில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்துருச்சு டெண்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஊடகங்களில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதுக்கு வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற முறையும் பல தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உள்ள எதுவும் முறைகேடு நடந்திருக்குமா? முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையான்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இது என்னென்னா, சில டெண்டர்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். பட் அது ரூல்ஸ் பிரகாரம் பார்த்து எமர்ஜென்சி எதாவது க்ரைசஸ் இந்த மாதிரி டைமில் தான் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடக்கிற ஒரு டெண்டர். ஸோ அவங்களுக்கு அங்கே ஆன்லைனில் ஆக்சஸ் அவங்க பண்ணுற டெண்டர். இது கிருஷி ஆனந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நிர்வாகம் அவர் கீழே வருது. அதனால் இதை எடுக்கிறாங்க. இதை தான் நான் சொன்னேன். திமுகவும் அதிமுகவும் அந்த அடிமட்ட வரைக்கும் ஊறி இருக்கிறாங்க. இந்த உள்ளாட்சித்துறையில் இப்போ ஆல்ரெடி இருக்காங்க. இதனால தான் நம்ம இந்த உள்ளாட்சித்துறையை கலைக்கணும்னு சொன்னோம். ஸோ அங்கே என்ன பண்ணாலும் அது நேராக இங்கே வந்து தான் தலைமையை பாதிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஆனால் இந்த டெண்டருக்கு பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பேசுவார். புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் வந்து சரிங்க பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிற ஆள் தான். ஏன்னா அவர் தொண்டர்களை ஆரம்பிச்சு இந்த மாதிரி போகிற இதுலேயே இருக்கும். இந்த உள்ளூர் நிர்வாகி யாரையாவது கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தரேன், நீங்கள் வந்து இந்த டெண்டருக்கு பேசுங்க அப்படின்னா இது எதாவது பேசி இந்த மாதிரி நடந்தால் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்குமானா நடக்காது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகம் அங்கே தேவைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக இந்த டெண்டர் டைமிங்கில் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஒரு ப்ராப்பரான லெட்டர் கொடுத்து டெண்டர் நோட்டீஸில் இதெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் அறிவிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த டைமிங் இந்த ஷெடியூல் ஒரு நாளில் இது ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கான டெண்டர் தான். ஒரு 16 கோடியோ 1600 கோடியோ அப்படிலாம் இல்லை. பட் இன்னைக்கு ஊடகங்களை அது பெருசு பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? இது ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுறதுக்கா? ஆமாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதை நீங்கள் இல்லைன்னு காட்டுறதுக்கான அடுத்த கண்டிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் ரியல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் அக்னி பரீட்சையை ஆரம்பம்னு சொல்லி அதில் இதெல்லாம் ஒன்று.
இதெல்லாம் மெச்சூர்டு ஆனவங்க அன்மெச்சூர்டு பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். புஷியானது இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படின்றது. இப்போ ஒவ்வொரு காயினாக தட்டுவாங்க. அடுத்து வேற எங்கேயோ ஒன்று நடக்கும். ஆதவர்ஜுனாவையும் டார்கெட் பண்ணுவாங்க. பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இத்தனை ஆண்டு காலம் பழமையான பில்டிங்கில் ஏதோ ஒன்று இடிஞ்சு விழும். அதுக்கு இவரை டார்கெட் பண்ணுவாங்க. கழிப்பறை சரியா இருக்காது. இப்போ திடீர்னு இத்தனை நாள் தூங்கி இருந்தவனுங்க இப்போ கழுப்பெரியா போய் வீடியோ எடுப்பாங்க. இதை டார்கெட் பட் வைரல் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம போன எலெக்ஷன் முன்னாடி பண்ணோம் அப்படின்றது நம்மளும் ஒத்துக்கணும். கோயம்புத்தூர் மேயர் அவங்க பேர் ரங்கநாயகின்னு நினைக்கிறேன். என் ஆஃபீஸில் வந்து முதல்வர் விஜய் அவர்களோட ஃபோட்டோலாம் வைக்காதீங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவங்களோட ஃபோட்டோ மட்டும் வேணும். அவங்கள பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுதான் கலைச்சி வீட்டில் போய் வச்சுக்க வேண்டியது தானே. அவங்க பெட்ரூமில் கூட வச்சுக்க சொல்லுவோம். நான் வேணான்னு சொல்ல. நடு ஹாலில் வச்சுக்க சொல்லுங்கள், வாசப்படியில் வச்சுக்க சொல்லுங்கள். சரி, மரபுன்னு பேசுறது யார் அதிகம்? திராவிட கட்சிகள் ரெண்டும் பேசுவாங்க. அந்த திராவிட கட்சியினுடைய மேயர் இது சொல்றது சரியா? மரபை பத்தி பேசுறவங்க தொண்டைகளே கட்டணும். இப்போ கூட பதவியேற்ப இது சட்டசபை வரும்போது மூணாவது இடத்துல இதை போட்டாங்க, மரபை மாத்திட்டாங்கன்னு பேசினவங்க தானே நீங்க. கரெக்டா? அப்போ அந்த மரபை ஃபாலோ பண்றதுக்கு நிர்வாகிக்கு என்ன தலைவராக நீங்க என்ன சொல்லணும்? மரபை பின்பற்றுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. முரண்பாடா இருக்கு இதுலயே. அது அவங்க இப்போ இவங்கெல்லாம் அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. இங்கே சென்னை மேயரோட அப்படிதான் சொல்கிறதா கேள்விப்பட்டேன். உடன்பாடு பண்ண மாட்டேன்னு சொல்லி. சரி, நீங்கள் யார்? அது நீங்கள் சொல்லனாலும் நீங்கள் இப்போ 6 மாதம் உள்ளாட்சித்துறையில் இருக்கிற மேயருக்குன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் கீழே தான் நீங்கள் வரீங்க. அவங்க ஃபண்டு கொடுத்தாதான் உங்களுடைய ப்ராசஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பிஜேபிக்கு இத்தனை நாள் பூச்சாண்டின மாதிரி எங்களுக்கு அவங்க பணம் தரல இந்த 6 மாதம் ஓட்ட போறீங்களா? தமிழ்நாடு பணம் தரலன்னு சொல்ல போறீங்களா? உங்களுக்கு நெரேட்டிவ். ஸோ இது ஏற்புடையதல்ல. நான் இதுக்கு தான் டே 1லயே சொல்லிட்டேன், முதல்ல உள்ளாட்சித்துறையை கலைங்க. ஆட்சி போறதுக்கு முன்னாடியே சொன்னேன். வந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்கள்ல இது ஒண்ணுன்னு. சரியா? ஸோ அவங்க கலைக்கிறதுக்கான விருப்பம் படலையா, இல்லை இன்னும் நேரம் காலம் எடுத்துக்கிறாங்களா, அதுன்றது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு நம்ம சார்பாக பேசினா நம்மளை வந்து பாராட்டுறாங்க, நம்ம வந்து நியூட்ரலாக பேசினா சொம்புன்றாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம பேசுறது நம்ம பேசிட்டு போவோம். நம்மளுடைய கருத்து நம்ம பதிவு பண்ணுறோம். விருப்பம் இருக்கிற அந்த கருத்துக்கு உடன்பாடு இருக்கவங்க நம்மளை பார்க்குறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ நேற்று நம்ம பேசுனது தாவக்கா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதே தாவக்கான இந்த மேயர் கண்டென்ட்டை நம்ம எடுத்து பேசுகிறோம். இப்போ அவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவாக தோணலாம். பட் நம்ம இப்படியே நம்ம முதல் நாளே சொல்லிட்டு நம்ம ஒரு சிறந்த எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம். அது நம்ம எதை பற்றி நம்ம பொது நிர்வாகமாக எதை நம்ம பேசுகிறோமோ அது சில சார்புன்னு தோணுச்சுன்னா அது அவங்களுடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பம். அவங்களோட புரியலன்னு எடுத்துக்கலாம். புரிதல் இல்லைன்னு எடுத்துக்கலாம். அது இப்போ அப்படிதானே. இப்போ பல பேர் ஏஏல உட்காந்து டிஃபன் பாக்ஸை தந்து சாப்பிட்ட வீடியோவை பாருங்க எவ்வளோ சிம்பிள் சிட்டின்னு ஊரெல்லாம் பரப்புனாங்க. கரெக்டா? அவங்க இது ஃபேக்குன்னு சொல்லியுமே இன்னும் அதை பரப்பிந்தா நம்ம மறுக்குது அவங்க மனசு இல்லை. இவங்களே கலப்பி விடுறதா. நான் முதல் கேள்வி ஒன்று இது வந்த உடனே நான் ஒன்று என்ன தேவை கேட்டேன், டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போய் திறந்து அவர் உட்காந்து சாப்பிட்டாரா? இன்னொன்று ஊரெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க, அவர் கூட நடிச்சவங்க. ஒரு சப்பாத்தி 2 வாய் சாப்பிடுவாரு, 2 ஃப்ரூட்டு சாப்பிடுவாருன்னு அந்த டப்பா ஃபுல்லாக சாதம், இந்த பக்கம் சாம்பார், ஒரு கவனிச்சு பார்த்தீங்களா? தட்டு கிடையாது. இல்லை அப்படி அந்த கேரியர் சாப்பிட்டு. ஸோ இவங்க கிரியேட் பண்ணுறத இப்படி பண்ணி தான். அதான் திருப்பி சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஆட்சிக்கு மாற்றம் வேணும்னு உருவாக்கிட்டோம், வந்துட்டீங்க. இதுக்கு ஏதோ சாரணதான பேத தண்டை எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. நான் அது எதுவுமே இதுக்கு முன்னாடி பண்ணதை நான் குறையே சொல்லலை. நிறைய பண்ணியிருக்கோம், ஓவர் ஹைப் கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மாற்றம் வேணுன்றவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு, ஒரு பிடிப்பு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பண்ணது ஒரு பிடிப்பாக பிடிச்சி எல்லாம் மாற்றத்துக்கு வந்துட்டாங்க. வந்து உக்காந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இது விஜய்க்கு தான் ஆபத்து. விஜயுடைய ஆட்சி நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக போக வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ அவர் உக்காந்தது, அவர் செய்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அவர் தான் ஆழ்வார், எம்ஜிஆர் மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஏற கட்டணும். அமைதியும் வேலையை மட்டும் பார்த்தா உங்கள் வேலையை. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் எப்படி நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியாக்களில் விஜயை பற்றி பேசினாதான் வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது, வியூ போகுதுன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சு நம்ம வீடியோலையுமே பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி போட்டதாம பேச, இவங்க ஏன் சார் இதை பண்ணுறாங்க அப்போ பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்கும் போது அதை நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக. இப்போ என்ன பாரு, அவனுக்கு வியூஸ் அடி வாங்குது, அவன் வந்து ஃபாலோவர்ஸ் குறையிறான் அப்படின்னா, இத்தனை நாள்
அங்கே பூஸ்ட் பண்ணப்பட்டதா, இல்லை வீடியோவை விஜய்ன்னு சொல்லி போட்டாலே தானாக ஏற அளவுக்கு வேற ஏதாவது செயல்பாடு நடந்ததா இதுன்றது. பட் நான் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் 1000 பண்ணி எல்லாரும் தான் பண்ணுவான். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பண்ணது சரின்னே சொல்கிறேன். நான் எந்த தவறுன்னு சொல்ல. ஆட்சிக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறமும் இதை பண்ணுறத தவிருங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்கள் உங்கள் வேலை இல்லை, ஆட்சி கொடுத்தாச்சு. எல்லாருடைய வேலை ஓட்டு போடுறதோ அந்த மாதிரி. நாங்கள் ஓட்டு போடுறோம், அவர் சிஎம் ஆக்கணும். இந்த மாதிரி எல்லா மக்களும் போட்டாங்க, அவர் சிஎம் ஆக்கிட்டாங்க. நீங்கள் அவர் சிஎம் ஆக்கணும்னு சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்தீங்க, முடிஞ்சு அவர் சிஎம் ஆகிட்டாரு. அவரை வேலை செய்ய விடுங்க, அவர் செயல்பட விடுங்க, அவர் சிந்திக்க விடுங்க. நீங்கள் எதையாவது உள்ள போட்டு திணிச்சு அதை ஒரு பெருசாக்கி ப்ராக்டிக்கலாக. நான் இந்த ஃபோட்டோ வரும்போது என்ன சொன்னேன், அவர் என்ன வந்து ஃபோட்டோ எடுங்கன்னு விட்டுட்டு சொன்னீங்க, எடுக்க போகிறாரு, இதெல்லாம் ஃபேக்குப்பான்னு அன்றைக்கே சொன்னேன். ஓகேவா? இது தேவையில்லாத விஷயம். நம்ம ஏன் அந்த டாபிக் அன்றைக்கி வீடியோவில் பேசலாமான்னா கூட ஏன் பேசலாம்னா, இது தேவையில்லாத விஷயம்னு சொன்னோம். நீங்கள் இதை பண்ண இதை மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்ச்சி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நான் திருப்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்ட பல பேர் மாற்றி உங்களுக்கு போட்டிருக்காங்க. 35% ஓட்டுமே வேற இதில் வந்து ஒரு 2%லேருந்து 3% புது ஓட்டர்ஸ். அதை தவிர மீதி எல்லாமே வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு மாறி போட்டவங்க. இவங்களால திருப்பி மாற்றி ஓட்ட போட முடியாதா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்த குழந்தைங்க கேட்டுச்சு, பேத்திச்சு, பையன் கேட்டான் அப்படின்னு போட்டவங்க தான் அதிகம். இது அடுத்த தேர்தலில் இருக்குமா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர் சொல்றாரு, ஏன் திமுக குடும்பத்திலேயே அவங்களோட போன்ல வந்து விஜய் போட்டோ இருக்குன்னு புலம்புறாரு சார். அதுதான் குடும்பத்தில் குழந்தைங்க இது இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் நான் வீடை ரீச் ஆயிட்டேன், அங்கேருந்து நான் வந்தேன், இதில் எந்த தவறுமே இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற செயல் திருப்பி இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை பரப்பிட்டே இருந்தீங்கன்னா இது பாதிக்கப்படும், பெரிய பாதிப்பை ஏற்படும், கண்டிப்பாக பாதிக்கும். இவங்க திருப்பி அடுத்த தேர்தல், நான் ஏற்கனவே இதில் ஒரு 5-10% ஸ்ப்ளிட் ஆகுன்றேன். அதுலேருந்து திருப்பி நீங்கள் ஓவராக டேமேஜ் ஆகி திருப்பி இருக்கிற பழைய பூதமே பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க. அதுக்கு ஆட்சியாளர் மேல குறைன்றதை விட நீங்க சோசியல் மீடியால பண்றவங்க பண்ணாதீங்கன்ற. அவங்களை கட்டுப்படுத்த இடத்துல அவங்க இருக்கணும், அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க கட்டுப்படுத்தினாலும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்த்துருக்குறோமே. அது ப்ராக்டிக்கலா கிடையாது. இவங்கள நம்ம சொல்ற பேட்டர்ன்ல சொன்னா மட்டும்தான் நடக்கணும். ஏன்னா அவங்கள ஆட்சி கொண்டு வந்து அவருக்காக எல்லாம் செய்யறதுன்னு தான் பண்றாங்க. அவர் காலி பண்றாதீங்கன்னு சொன்னதான் அவங்க அடங்குவாங்க. அது புரிஞ்சுக்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு சார். கரூர்ல அந்த சம்பவம் நடந்துச்சுல, அப்போ யாரெல்லாம் அங்கே இன்வெஸ்டிகேஷன் இந்த போலீஸ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கூண்டோட டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க சார். இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நான் இது வரவேற்க வேண்டிய விஷயம். என்னுடைய பர்சனல் கருத்து இது கரெக்டு, இப்படிதான் பண்ணணும். ஆனால் டிவிகேவினர் வந்து எங்கள் முதல்வர் புது சகாப்தம் படைப்பார், எல்லாம் எதிர்கட்சியும் பார்க்குறார், எல்லாரையும் அரவணைக்கிறார், எல்லாரையும் செய்கிறாருன்னு பேசுகிறவங்களுக்கு இது ஏன் செய்கிறாருன்னு கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்குமா? புரியுதா? நீங்கள் மன்னிச்சு போங்க, முடியாதுல்ல. இதுதான் அரசியல், இதை செய்யணும். இது செய்யலைன்னா அரசியல்வாதி கிடையாது. நீங்கள் போய் சீமானை பார்த்தீங்க, சீமானை பார்த்துட்டீங்கன்னா அவர் வாய் பற்றிட்டா இருந்தார், நேற்று கிளின்னு கிழிச்சாரா? இதுதான் அரசியல். அரசியலுக்கு வாங்க. நான் நல்லா சொல்கிறேன், நம்மளுக்கு யார் ஓட்டு போட்டிருக்கா, நான் முதல்லேருந்தே சொல்கிறேன், உங்களுடைய கொள்கைக்கு போடல, உங்கள் கோட்பாடுக்கு போடல, உங்களுடைய ஃப்ரீக்கு போடல, எதுவுமே இல்லை. புதுசாக ஒன்று வேணும்னு தான் போடுறான். நீங்கள் மறுபடியும் பழைய குருடி கதவை தட்டின்னு திமுக காரன் அதிமுக காரன் என்ன பண்ணணும் அதையே நீங்கள் பண்ணீங்கன்னா அது மாற்றம்னு வந்ததே பிரோஜனம் இல்லாமல் போயிடும்ன்றது தான் என்னுடைய ஏமாற்றமாக போகும். இதுதான் என்னுடைய கருத்து. கரூரில் ஒரு குண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் சென்னையில் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76 ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆட்சி மாற்றம் போதும் நடக்கிறது. இது எல்லாமே சம்பிரதாயத்துக்கு நடக்கும். சம்பிரதாயம் தான். இதுக்கப்புறம் எப்படி நடக்குது, லா அண்ட் ஆர்டர் எப்படி நடக்குதுன்றது தான் பிரச்சனை. சரி, நீ போன தடவை திமுக ஆட்சியில் ரவுடிகள் அட்டுழின்றது கிடையாது. லா அண்ட் ஆர்டர் எங்கே பாதிக்கப்பட்டதுன்னா இண்டிவிஜுவல் போதைப் பொருட்கள், இந்த ரேப், பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இது. இந்த பெண்கள் பாதுகாப்பு நிலை குலைஞ்சு போனதுக்கு முக்கிய காரணம் போதை. ஸோ நீ போதையை வந்து சரி பண்ணிட்டா இது சரியாகும். இதுக்கு என்ன போட்டிருக்கீங்க நீங்க? பெண்களுக்கு ஆல்ரெடி அம்மா வச்சிருந்த பிங்க்கு இதை நீங்க மாற்றி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஓகே. இதை பெருசில் கேட்டிருப்பாரு, எனக்கு சிங்கப்பட உடனே சைன் பண்ணணுன்னு. அதிகாரிகள் ஏற்கனவே இது இருக்கு, பேரை மாற்று, நாங்கள் கையெழுத்து போடுங்க, நாளிலேருந்து இதுன்றுவாங்க. சரி, இவ்வளோதான் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றம், நான் தப்புன்னே சொல்லலை, இவ்வளோதான். இதில் நீங்கள் புதுசாக இதுக்கு இன்னும் ஒரு 1000 பேர் 2000 பேர் ரெக்ரூட் பண்ணிலாம் பண்ண முடியாது. அதுக்கு சம்பளம் கொடுக்க கலால பெட்டியில் காசு இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்து
போதையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன, அதுக்கான விஷயம் என்ன, அதுக்கான தனிப்படையெல்லாம் போட்டிருக்காங்க. நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது உள்ள வராத பண்றதுக்கான விஷயங்கள் என்ன, ரிசல்ட்ஸ்ல காட்டுங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டலாம். அது இப்போ நீ 700 கடை மூடுறோன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆர்டர் பாஸ் ஆகல. 1 2 கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க போகுதே தவிர 700 கடை ஒட்டுமொத்தமா மூடணும். இன்னைக்கு சொல்லி நாளைக்கு மூடணும். இப்போ நீங்க என்ன நினைச்சு விஜய் அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க? முதல்வன் அர்ஜுன் மாதிரி அன்னைக்கு அறிவிச்சா நாளைக்கு வந்து ரிசல்ட் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அது சாத்தியம் இல்லையே சார். ஏன் கடை மூடுறதுலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க கேப் கொடுக்க இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்துக்காரன் வருவான், நீ 700 கடை மூணா நாங்க 3000 கடையை மூடி போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லுவான். நீங்க என்ன அந்த கேப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். அவன் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கான ஆயிடும். இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு 3 நாள் தான் அடுத்து அவனுக்கு அந்த 700 கடைக்கான வேலைக்காரங்களுக்கு எங்க வேலை கொடுக்குறோம்? சோர்ஸ். நான் அதுக்கும் சோர்ஸ் சொல்லிட்டோம். நம்ம துப்புரவு பணிகள்ல இருக்க நிர்வாகத்திலயோ மற்ற இதுலயோ அங்கங்க இதே கான்ட்ராக்ட் லேபரா ஸ்டாஃபா மாத்திக்கோங்க. நிறைய இடத்துல கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க கவர்மெண்ட். அதே மாதிரி மாத்தி பண்ணிக்கலாம். நீங்க அது இம்மிடியட்டா பண்றதுக்கு என்ன வழியோ அது யோசிச்சு கூட கையெழுத்து போடலான்ற. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சோர்ஸ் எல்லாம் என்னன்னு ரெடி பண்ணி எங்க இவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டா டக்குன்னு அது நடக்கும். ஓகேவா? அதுதான் இதுல இருக்க டிராபேக். அடுத்து ஒரு முக்கியமான சம்பவமும் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போ அதிமுகவினர் இங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அமைச்சரவையில் சேர்க்கலாமா வேணாமான்றதையும் ஒரு பரிசீலனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் திரு சண்முகம் அவர்கிட்ட கேட்கிறப்போ, இல்ல அவங்க சேர்த்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய ஆதரவை நாங்க பரிசீலனை செய்வோம். ஏன் இத்தனை நாள் ஓட்டு போடும்போது என்ன பண்ணியிருந்தாரு? ஓட்டு போட்டு இத்தனை நாள் ஆச்சுல, சேர்க்காம என்ன பண்ணோம்? இப்போ புரியல அவங்களுக்கு என்ன அதில் குத்துது குடையுது. சரி, நான் இதனால தான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவனும் காங்கிரஸும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். நீ 2 5 4 நான் தூங்கவே விட மாட்டான். என்னது, நம்ம காலாட்டிகிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அஜிபாய் மாதிரி இப்படி தான் நான் நிம்மதியாக போய் தூங்குனேன்னு ஒரு கதை சொன்னார் தெரியுமா? அந்த மாதிரி இங்கே நடக்கும். சரியா? அது ரியாலிட்டி. நீ புரிஞ்சு நடந்துக்கணும். இவங்க மார்க்சிஸ்ட் போனால் போது அங்கே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஆனால் ஜீவசகாப்தம் மாதிரியான பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், பொது உடைமையாளர்னு சொல்கிறவர் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல அப்படின்னா எனக்கு டவுட். என்னடான்னு மற்ற வீடியோ சில ஒரு டெபேட்டில் நடந்ததுதான் பார்க்குறேன். அவர் ஏப்பா இத்தனை நாள் இப்படி தானே பாச்சு, இப்போ நீங்கள் அப்போல்லாம் உங்கள் கூட தானே இருந்தீங்க, இப்போ ஏன்ப்பா வெளியே போகிறீங்க? அது நான் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ இன்னும் அதெல்லாம் பார்த்தா நாங்கள் தோத்துட்டு வந்தாண்டா, நாங்கள் இப்போவும் ரியாக்ட் பண்ணலன்னா எப்படின்றது தான் வேலுமணியுடையதும் சிவி சண்முகத்தோட ஸ்டாண்டு. இன்னும் அதில் தோற்றுருவோம். இன்னொன்று, ஜீவசகாப்தம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டிவிகேக்கு மட்டும் ஆதரவு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அமைச்சர் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஏயா, திமுககாரன் வெளியிலேருந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து சிஎம்மாவே ஆக்கிக்கலாம், அதுக்கு எடப்பாடி ஒத்துப்பார். என்னது? ஆனால் இந்த விஷயத்த எப்படி பண்ணுவீங்க? நான் லாஜிக்கு சொல்கிறா. இப்போது ஜீவசகாப்தம் மாதிரி ஆட்களுக்கு என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னா, டிவிக்கு ஆட்சி கண்டினியூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே அதிமுகவில் இப்படியே இவங்க அந்த பக்கம் போயிட்டா இவங்க லைவ்ல இருப்பாங்க. திமுகன்றது லைவுக்கு வர முடியாது. ஓகேவா? இன்னும் அதிமுக அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ்லயே இருக்கும். ஸோ இங்கே இதை கட் பண்ணி விடு, அங்கே கவுத்து கலகலக்க செய்யணும். அதை பண்ணுன்றத கொடுத்துருக்காங்க. அது செம்மையா செய்யறாப்புல. இதை புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, இது பெரிய ஒரு ஞான சொல்லலாம் தேவையில்லை இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே சார், அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், நமக்கு வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி தான், PM ஸ்ரீ திட்டத்தெல்லாம் நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதுவே நம்ம பேசலான்னு இருந்தோம். நம்மளுடைய கமெண்ட்ல ஒருத்தரும் கேட்டிருந்தாங்க, PM ஸ்ரீன்ற ஸ்கீம் வந்து நான் ஏற்றுக்கணுன்றது என்னுடைய உடன்பாடு. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, 2 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கொள்கையை பார்த்து ஓட்டு போடல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, இது நாங்கள் அப்படின்னா PM ஸ்ரீ ஸ்கீமை என்னன்னு ஆராயமே நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறீங்க? இல்லை கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. நீங்கள் உங்கள் ஸ்கீம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம், உங்கள் ஸ்கீமை நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறோம், இந்த ஒரு மும்மொழி கொள்கையை தவிர விட்டுட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம் இல்லையா? அது அவங்க ஒத்துக்கணும்ல, சென்டர்ல கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒத்துக்க மாட்டேன்னா, இப்ப நீ எதுவுமே கேட்கல, நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவனும் என்ன சும்மா இருப்பானா? நீங்க ஒத்துக்கும் தானே அவன் கேள்வி கேட்பான். PMCயோட முக்கிய அந்த சிஸ்டமே வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட். தம்பி, உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, எஜுகேஷன்ல வந்து கிளாஸ் ரூம்ஸை அப்கிரேட் பண்றது இருக்கு, எவ்வளவு ஸ்கீம். சரி, நான் சொல்ல விட்டுடு. இப்ப எல்லாரும் ChatGPT இருந்து கிளாடு கேட்குறீங்களா, போய் கேளுங்க.
தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்னன்றது நீங்கள் கேள்வியை கேளுங்கன்ற, இது நமக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு கேளுங்க. அது வேணே சொல்லுவான் உனக்கு மாடரேட்டாக டிசிஷன் எடுக்கணும். இது திராவிடன்ஸ் இதை பண்ணாங்க, நீ என்ன சொல்ல மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு திராவிடன் என்ன பண்ணா அதை தானே பண்ற, அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? அப்படி பண்றது இல்லை. இன்னைக்கு அவன் கொடுத்தா ஸ்கீம் கொடுக்கணும்னா அவன் என்ன சொல்றான், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எஜுகேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றான். அதில் ஒரே ஒரு கிளிச் இருக்கு, மும்மொழி கொள்கை நமக்கு ஒத்து வரலன்ற. அவன் நீ ரெண்டு மொழி, நான் மும்மொழி கொள்கை நான் கேப்டனை ஃபாலோ பண்ணதுலேருந்து சொல்கிறேன். பிற மொழி கற்போம், நம் மொழி காப்போம், இதுதான் கான்செப்ட். தாய்மொழி காப்போம், பிற மொழி கற்போம். நீ மும்மொழி கொள்கையில் நீ இங்கிலீஷ் போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, லாஜிக், இது நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்தியாவுக்குன்னு இப்போ நீ என்ன பண்ணுற, தமிழ்நாட்டில் வடக்கர்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க, நான் போய் அங்கே பேச முடியல, இங்கே தமிழர் கொடுன்னு ஆல் ஓவர் இந்தியாவில் இதை மாற்றிட்டான் எல்லாருக்கும். நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களாம் அதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் போகிறதுக்கு யாரெல்லாம் இதை தெரிஞ்சிருக்காங்களோ அஃபிஷியலாக போய் நல்லா உக்காந்து கேள்வி கேட்குற இடத்துக்கு வராங்க. நீங்கள் அதை பண்ணுறதில்ல. இன்னொன்று, மும்மொழி கொள்கை தேவைப்படுறது எதுக்கு தெரியுமா? மேஜராக அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் இவங்க அதை நீ கொடுத்தா அவங்க அது ரொம்ப நாமினல், மிஞ்சி போனால் 2% அதை எடுப்பாங்க. இது நீ அது ஆப்ஷன்ஸில் தான் வரப்போகுது. தமிழும் இங்கிலீஷும் தான் ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. 3வது மொழி வேணுன்றவன் இதை எடுக்கலான்னு. இங்கே என்ன பிரச்சனை, 3வது மொழி கொடுத்தா ஒரு டீச்சர் எடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், வேலை செய்ய வைக்கணும், இத்தனை ஸ்கூலில் போடணும், இது ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்குது. நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா ஏன் வேணான்றதை ஸ்ட்ராங்காக சொல்லி அதை அங்கே போட்டு மீதியை அக்செப்ட் பண்ணுங்க. என் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலைமை என்ன, நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்க. ஓகே, பார்ப்போம். நம்மளோட கோரிக்கையை முன்னாடி வைப்போம். இந்த மும்மொழி கொள்கையை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை மட்டும் நீங்க ஏற்றுக்கிறோன்னு வைங்கன்றேன். உதயன் மின் திட்டத்தை வரும்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு கிளாஸை எதிர்த்து மீதி அக்செப்ட் பண்ணாங்க. அது நல்லது புரிஞ்சுக்கிறாங்க. அதை கண்மூடித்தனமாக எதிர்த்தவங்க தான் திமுககாரங்க. அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்காதீங்க. மும்மொழி கொள்கையே வேணாம். நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு அது வேணுன்றது என் உடன்பாடு. உங்கள் கொள்கைக்கு மாறி நான் உங்கள் கொள்கையை நான் மாற்றத்துக்கு நான் உங்கள் தலைவரோ உங்களோட நிர்வாகியோ கிடையாது. நான் சொல்கிறது அட்லீஸ்ட் நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். சரி, நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், பட் எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம், நாங்கள் இருமொழி கொள்கை வச்சுக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லையானா 5 மொழி கொள்கை கூட இருக்குது. பேச்சு சொல்ல எல்லா தனியார் பள்ளியிலையுமே மும்மொழிகை இருக்கு. நீ லாங்குவேஜ் இருக்கு, ஃப்ரெஞ்சு இருக்கு, ஸ்பானிஷ் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, இந்த மாதிரி எல்லா மொழியுமே உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க கொடுக்கறது இப்ப இவங்க பண்ணதுலயே இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே முன்னாடி தெலுங்குக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இல்ல இப்போ அது கம்மியாயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மொழியை நீங்கள் வளர்க்குறன்ற பேரில் மாற்று மொழியை அழிக்கவும் நீங்கள் தான் செய்கிறீங்க. அப்போ அடுத்த உங்கள் மொழி அழிக்கணும்னு நினச்சா மட்டும் ஐயோ ஆமாம்மான்னு சொன்னால் எப்படி? நியூட்ரலைஸ்டாக இருங்க. எல்லாரையுமே நம்ம ஒருத்தருக்கு காப்பாற்றணும்னா நம்மள ஒருத்தன் காப்பாற்றுவான். இதுதான் ரியல். ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை செய்ய வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் போடுங்க, நீங்கள் பாருங்கள். நான் படிக்கிற என்னென்னலாம் இருக்குன்னு ஸ்கீம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. மாடர்னைசைஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இம்ப்ரூவ் டிஜிட்டல் எஜுகேஷன் ஆக்சஸ், அப்கிரேட் சயின்ஸ் அண்ட் ஸ்கில் லேப்ஸு, பிரிங் அடிஷ்னல் சென்ட்ரல் ஃபண்டு, அதிகமான ஃபண்டு கொடுக்குறது. ஓகேவா? சென்ட்ரல் மாடல் ஸ்கூல் வித் பெட்டர் ஃபெசிலிட்டி. இங்கே இந்த ஸ்கூல் சொல்லுவோம், கேந்திர வித்யாலயான்னு சொல்லுவோம். ஏன் அங்கே கேவி ஸ்கூலில் எல்லாரும் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும், சிபிஎஸ்சி அதை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அதுதான் இதில் மெயின் பார்ட், புரியுதா? அது இல்லாமல் கவர்மெண்ட் இன்னொரு கேவி மாதிரி இன்னொரு ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணுறது, ஸ்மார்ட் ஸ்கூல்ஸாக பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு அதை எதிர்த்தான் திமுககாரங்க. நீங்கள் அதை எதிர்க்கிறீங்களான்னு தெரியல. அது வந்தால் நம்ம செலவு பண்ண தேவையில்லை, எல்லாம் அவன் செலவு பண்ண போகிறான். ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ஸ் கொடுக்குறான், ஃபீஸே கிடையாது. கேந்திர வித்யாலயாக்கு 500 ரூபா ஃபீஸ், ஃப்ரீ 500 ரூபாய் ஃபீஸ். எல்லாரும் படிக்க வைப்பானா? நல்ல பசங்களை படிக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் தடுக்கிறீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதை நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே உள்ள வருது. நீங்கள் தேவை வந்து இருமொழி கொள்கையா, அதை பேசுங்க. பேசி முடிஞ்சா அதில் நியூட்ரலைஸாக என்ன கொண்டு வரணும். 19 நாங்கள் இது எங்களுடைய இதுலேயே இருக்குது, நான் வேணாம் எதிர்க்கிறேன்னா அது லாஜிக். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களோட கோரிக்கையை வந்து பரிசீலிக்கிறாங்களா இல்லைன்றதை பார்ப்போம். இன்னும் நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். பெட்ரோல் விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. இதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் திரு விஜய் அவர்கள் பிரதமர் ஒரு கடிதமும் எழுதிட்டு இருந்தார். இப்போ நாளுக்கு நாள் அதிகமாக இருப்போ இப்போ கடன் சுமை ஒரு சுகம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி சார் போகுது?
தம்பி குறைக்கணும்னு எழுதியிருக்கவங்க நீங்கள் இங்கே இருக்க டேக்ஸை 30 ரூபா எனக்கு தெரிஞ்சிருக்கு, குறைக்க சொல்லுங்கள். ஓகேவா? அவங்க 15 ரூபா ஆல்ரெடி அவங்க டேக்ஸை குறைச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன கலால் வரி இதெல்லாம் குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால தான் உனக்கு 3 ரூபா ஏறி இருக்கு, இல்லைன்னா 30 ரூபா ஏறி இருக்கும். ஓகேவா? விலைவாசியில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா ரியாலிட்டி முன்னாடி போட்டு அந்த ஸ்டெபிள் பண்ணி வச்சதுனால தான். இன்னொன்று, மோடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தங்கமும் ஃபியூலும் எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் இன்னைக்கு டாலர் வந்து ஒரு 102 ரூபாவோ 104 ரூபா போயிடுச்சு. இது ஏறிட்டே இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. நீங்கள் இங்கேருந்து கடிதம் எழுதுறீங்க எல்பிஜி அதிகமாக கொடுங்கன்னு. என்ன இது முரண்பாடு இல்லையா சார்? நம்ம அரசாங்கமாக இருக்கும் போது ஃபண்டு மத்தியத்துலேருந்து வேணும் எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம டேக்கிள் பண்ணி தானே பண்ணோம். சரி, ஒரு கொள்கைனா இந்திய நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் போது அதை நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்குல்ல. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே எல்பிஜி யூசேஜ் குறைங்க, நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணுங்கள். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கேம்பெயின் பண்ணுங்கள், இவி வெஹிக்கிள் கேம்பெயின் பண்ணுங்கள், சோலார் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ணோன்னா பரவாயில்ல. நீங்கள் பொதுவாக இங்கே வந்து விலையை குறைங்கன்னா என்ன இது? இப்போ எனக்கு இந்த 10 நாளில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் மாற்று வித்தியாசம் தெரியல. இவனுக்கு ஒன்றும் கூட தெரியல. சும்மா உட்காந்து டெய்லி போய் அந்த ஆஃபீஸில் உட்காரத அவங்க மீம் மெட்டீரியலாகவும் கண்டென்ட் சோஷியல் மீடியா கண்டென்ட்டாகவும் போட்டுகிட்டே இருக்காங்களே தவிர அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க தவிர இது பெருசாக இல்லை. எனக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.